வெஜ் நான்வெஜ்னு எல்லா விதமான குழம்புக்கும் அருமையான டேஸ்ட் கொடுக்குற ஒரு குழம்பு மிளகாய் பொடி பண்ணலாங்க. அதுக்கு நான் வந்து 3 வகையான மிளகாய் எடுத்திருக்கேன். குண்டூர் சில்லி, அப்புறம் நீல மிளகாய், கலருக்காக காஷ்மீரி சில்லி, இது வந்து எல்லாமே கலந்து 1 கிலோ எடுத்திருக்கேங்க. இதை வாசனை வர்ற அளவுக்கு தீஞ்சிராமல் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இது கூட 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இது கூட 50 கிராம் அளவுக்கு சீரகத்தையும் நல்லா கரிஞ்சிராமல் வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. இது கூட 50 கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதையும் சேர்த்து கரிஞ்சிராமல் வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அரிசி வந்து ஒரு 50 கிராம் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 50 கிராம் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கலாங்க. அதையும் வந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்புறம் 50 கிராம் அளவுக்கு கடுகும் சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. எதுவுமே தீஞ்சிடக்கூடாது. இது கூட 50 கிராம் அளவுக்கு நான் வந்து வெந்தயமும் சேர்த்துருக்கேன். கரிஞ்சிராமல் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. 1 கிலோ அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா தீஞ்சிராமல் வறுத்துக்கலாம். வெயில் இருந்துச்சுன்னா மிளகாவையும் மல்லியும் வறுக்க தேவையில்லைங்க, வெயிலே காய வச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. அப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம குழம்புக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் தாங்க. இதை வந்து 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இது கூட 100 கிராம் அளவுக்கு மஞ்சளும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல அந்த பொருட்களோட இதையும் சேர்த்து மெஷினில் கொடுத்து இந்த மாதிரி பட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மெஷின்லேருந்து வந்த உடனே ஸ்டோர் பண்ணிடாதீங்க. பொடி வந்து சூடாக இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பல மாதங்களுக்கு வருங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு பொடியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.